பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்நாள் வரையும் நம்மையும் நம் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து நம் முகத்தில் வரும் சந்தோஷத்தை காணும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அவருக்காய் செய்வோம். இன்றைய நாளிலே அவருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற நாம் அதற்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, ஒரு நாளும் உம்மை விட்டு விலகாமல், ஒரு நாளும் உம் வார்த்தைக்கு எதிர்மறையாய் செய்யாமல், உம்மை மட்டுமே நாங்கள் விசுவாசித்து உம் கரத்தை பிடித்து நடக்க எங்களுக்கு ஒத்தாசையாய் நீர் வரும்படியாய் நம் ஆண்டவரை நாம் அழைக்கலாம். இதே போல இந்த சேனலை நீங்கள் ஆதரித்து ஒவ்வொருவருக்கும் இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் அனுப்புகிறதற்கான நிச்சயமான பலனை வருகிற நாட்களிலே ஆண்டவர் செய்வார் என்று நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஒருங்கிணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி அதற்கேற்ற பலனை நிறைவாய் தரும் பொழுது நீங்கள் அதை சாட்சியாய் சொல்ல ஒரு நாளும் வெட்கப்படாமல், யோசிக்காமல், தாமதிக்காமல் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எல்லாம் அநேகர் பார்க்கும் வண்ணமாய் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள இந்த நாளிலே நாம் முழு மனதோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே மனதார சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி, செய்ய போகிற நன்மைகளுக்காய் நன்றி. உயிருள்ள நாளெல்லாம் நாங்கள் உண்மையே தேவன் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு ஆண்டவரை நோக்கி கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து வருகிறார். அவர் இல்லைன்னா நம் வாழ்க்கையில் நாம் என்றைக்கோ ஒவ்வொரு காரியத்திலும் பின்தங்கி ஒவ்வொரு காரியத்திற்குமாய் ஏங்கி தவித்து உலக மக்களுக்கு முன்பாய் வெட்கப்பட்டு போயிருப்போம். ஆண்டவருடைய ஒவ்வொரு ஒத்தாசையும் வழிநடத்துதலும் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினால தான் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளில் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும், நீர் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாகவும், நீர் சொல்லுகிற வார்த்தையில் மட்டும்தான் ஜீவனும் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவசித்து ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் அங்கீகாரமாய் வைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன்.